ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் சேனல். எப்படி இருக்கீங்க? நான் எதுக்கு பிஸ்கெட்டை காட்டுறேன்னா இதில் தான் இன்றைக்கி ஒரு கதையே இருக்குது. ஒருத்தவங்க எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எப்படி என் நம்பர் கிடச்சிது என்ன எதுன்னு பெருசாக தெரியல. இதுக்குள்ள 2-3 தடவை அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்டாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோக்கு பிஸ்கெட் வாங்கி தரீங்க இந்த பிள்ளைங்களுக்குன்னு. உங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப சென்டிமெண்ட் வீடியோவாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்ட வீடியோவாக இருக்குது. அப்போ எதுக்கு நீங்கள் இந்த பசங்கன்னு சொல்லலை, நாயும் தான் சொல்லியிருந்தாங்க, எதுக்குன்னு சாப்பாடு வாங்கி தரீங்கன்னு. எனக்கு பழகியே போச்சு, அவங்களுக்காக இந்த பதிவு. நான் இந்த சேவையை இன்றைக்கி நேற்று இல்லை, கடந்த ஒரு 7 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 வருஷமாக தான் யூடியூப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியுது. அவங்க கேட்ட கேள்வி, நீங்கள் படுற கஷ்டத்துக்கு எதுக்கு இந்த செலவுன்னு. இந்த 6 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் தெரியும், இவங்களுக்குன்னு அந்த பணம் வரல. பிஸ்கெட் வாங்கும் நேரத்தில் எப்படியாவது பணம் கிடச்சிருது. முந்திலாம் நான் தினம் 100லேருந்து 150 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்குவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாகவே எனக்கு 100 ரூபாய்க்கு மேலே வாங்க முடியறதில்ல. இவர் வேறு தினம் நீ 100 ரூபாய்க்கு வாங்குற வருமானம் அந்த அளவுக்கு இல்லை, ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு இவர் வேறு வருத்தப்படுறாரு. நான் என்ன செய்வேன்னா, எனக்கு ஒரு வீட்டு செலவுக்கு பணம் கொடுப்பாரு பார்த்தீங்களா, அதில் ஒரு 50 ரூபா மாற்றி எடுத்து வச்சு இந்த பசங்களுக்கு 50 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்குவேன். பின் அவர் வேறு எக்ஸ்ட்ரா தினம் ஒரு 50 ரூபா கொடுப்பாரு. அப்படி தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். டெய்லி 100 ரூபா கணக்கு ஆயிடுதுங்க. எனக்கு என்ன வருத்தம், இவங்களுக்காக நிறைய செய்ய என்னால் முடியலையே, அதுதான் ஒரு வருத்தம். இவர் வேறு அன்பு மட்டும் கொடுக்கணும், பாசம் அது 2வது விஷயம். நான் பாசம் கொடுக்கணும் இல்லையோ, உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசை. இவங்க என்ன நம்பி இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் எனக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் போலன்னு தோணுது எனக்கு. பிஸ்கெட்டில் வயிறு நிறையுமா? கண்டிப்பாக பிஸ்கெட்டில் வயிறு நிறையாது. இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதுன்னு சொல்கிறதுக்கு, ஏதோ ஒரு குடல் காஞ்சி போகிறதுக்கு இது ஒன்று கொடுக்கலாம். எனக்குமே தினம் 100 ரூபான்னு சொல்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது. வீட்டை ரன் பண்ணிவிட்டு இந்த கடையை வச்சு தான் எங்களோட அன்றாட வாழ்க்கை, அன்றாட உழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எனக்கு இவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காம அது கஷ்டமாக தெரியுது. அந்த யார் சகோதரனா யாருன்னு தெரியல. அவங்க கேட்டதுக்கு நான் ரிப்ளை தந்துட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும். அதை விட பெருசாக நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லைனாலும் கூட, ஒரு விருந்தாள் வந்துட்டால் நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லைனா கூட தண்ணியை கொடுத்து காஃபியை கொடுத்து வழி அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் நினச்சி இது பாவம் புண்ணி அப்படிலாம் பார்க்கல. என் மனசில் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது, அவ்வளோதான். அவங்க என்கிட்ட இதுவுமே கேட்டிருந்தாங்க, இந்த டெய்லி 50 ரூபா 100 ரூபா உங்கள் வீட்டு செலவு ஆகுமே அப்படின்னு. அவங்க என் மேலே அக்கறையில் கேட்டாங்க. அது தேங்க்யூ வெரி ஸோ மச். இப்போ பார்த்துக்குங்க, மணி கரெக்டாக 1:30 ஆகுது. ஒரு மார்க்கெட் 1 மணிக்கு போயிட்டார். அவர் வர்றதுக்கு 5:30 ஆகலாம், 6 ஆகலாம். எங்கள் ஏரியா கடை மத்தியானம் 1 மணிலேருந்து சாயங்காலம் 4:30 5 மணி வரைக்கும் இப்படி தான் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். எல்லாம் என்ன, இங்கே உள்ள இருக்கவங்க நாங்கள் மட்டும்தான் வெளியூருக்கு வரும். அந்த நேரத்தில் எனக்கு துணைன்னு சொன்னால் இந்த பசங்க மட்டும்தான். என் மேலே அக்கறைனால தான் இப்படி கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ வெரி ஸோ மச். ஆனால் என்னால் இப்போ மாற்றிக்கவே முடியாது. கடந்த 6 வருஷமாக நான் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கேன்னா, அந்த பிள்ளைங்க மேலே அன்பில் இருக்கேன். அதனால் இது மாற்றுறது கஷ்டம். ஆண்டவன்